அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து காவல் அதிகாரி ஒருவர் விலகி இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து காவல்துறை அதிகாரி விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா, இல்ல அவராக விலகி இருக்கிறாரா? அவராக விலகி இருந்தால் என்ன காரணம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு, அதாவது 3 IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இதில் பணியாற்றிய DSP ஒருவர் தனக்கு இந்த துறையில் பணியாற்ற விருப்பம் இல்லை என கூறி தற்போது அந்த குழுவில் இருந்து விலகி இருக்கும் சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சைபர் கிரைம் DSP ராகவேந்திர ரவி என்பவர் இந்த SIT குழுவில் பணிபுரிய தனக்கு விருப்பம் இல்லை என கூறி தற்போது அதிலிருந்து விலகி இருக்கும் சம்பவமானது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எழும்பூர் சிறைத்துறை அலுவலகத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் இவர்கள் தனியாக விசாரணை செய்து வருகிறார்கள். இதுவரை சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கிற்கு சைபர் கிரைம் DSP ராகவேந்திரா ரவி மிகுந்த உதவி புரிந்து வருவதால் அவரை இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. குறிப்பாக இவர் பல்வேறு சைபர் கிரைம் வழக்குகளை தீர விசாரித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து குற்ற சம்பவங்களை உடனடியாக கண்டறிந்து வல்லமை பெற்றவர். இதன் அடிப்படையில் தான் இவரை இந்த SIT குழுவில் சேர்த்து தொடர்ச்சியாகவே இவர் அந்த குழுவிற்கு உதவி செய்து வந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், இந்த 3 பெண் IPS அதிகாரிகள் தன்னுடைய வேலைக்கு இடையூறு அளிப்பதாகவும் தொடர்ச்சியாகவே தொந்தரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறி இந்த குழுவிலிருந்து விலகி இருப்பதாக தற்போது தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும், ஆனால் தன்னால் சுதந்திரமாக இங்கு வேலை செய்ய முடியவில்லை எனவும் 3 பெண் IPS அதிகாரிகளும் தனக்கு இடையூறாக பல்வேறு தொல்லைகளை அளித்து வருவதாகவும் அவர் கூறி தற்போது விலகி இருக்கிறார். இந்த சம்பவமானது தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.